பாஸ்கர் பாஸ்கர். சங்கர் இரு, அவசரப்படாத, கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. மாமா நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. பாஸ்கர் இங்க பாடா சங்கர், பாஸ்கர் செஞ்சது தப்புதான். ஆனா காயத்ரி இப்ப மாசமா இருக்கடா. இப்ப நீ என்ன சொன்னாலும் அவளை தாண்டா பாதிக்கும். எந்த பிரச்சனையும் வேண்டாம்டா, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா பேசாம இருக்கியா? இத பத்தி உனக்கு தெரியாது, நீ தலையிடாத. பாஸ்கர் நான் சொல்றது. யார் என்னை அழைத்தது? சங்கர் எனக்கு சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். என்ன நடக்குது இங்க? உள்ள இருக்கும்போது பாஸ்கர் பாஸ்கர் கத்திக்கிட்டு இருந்தேன், வெளியில வந்த அப்புறம் கட்டி பிடிக்கிறேன். ஒண்ணு இல்ல, ரேகா கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களாமே, 1 லட்சம் ரூபாய் சம்பளமாமே. அதான் வாழ்த்துக்கள் சொல்லாமேன்னு. அதான் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேனே. ஓ, உங்ககிட்ட ஸ்பெஷலா சொல்லலையோ? அப்படி இல்ல, அந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. இப்பதான் கன்ஃபார்மா நீ எங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் உனக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன். வாழ்த்துக்கள் மறுபடியும். தேங்க்யூ. இந்தாங்க என்னோட கிஃப்ட். யாருக்கு? உங்களுக்கு. எனக்கா? ஓ, செல்போனு பாருங்க. காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. ஆண்ட்ராய்டு போனு 20,000 இருக்குமே. ஓ, என்னடா ஆச்சரியமா இருக்கு? என் புருஷனுக்கு செல்போன்ல வாங்கி கொடுத்திருக்க, அதுவும் இவ்ளோ காஸ்ட்லியா? பணமாக்கா பெருசு. மாமா முன்னாடி வெட்டியே ஊரை சுத்திக்கிட்டு இருந்தாரு, அதனால கோவப்பட்டேன், திட்டினேன். இப்ப பொறுப்பா ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காரு, அதனால இந்த கிஃப்ட் கொடுத்துருக்கேன். வாழ்த்துக்கள், கீப் இட் அப். தேங்க்ஸ். டேய், நானும் என் மெடிக்கல் ஷாப்பை இழுத்து மூடிட்டு நானும் ரேகா ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துடுறேன்டா. எனக்கும் இதே மாதிரி காஸ்ட்லியான போனை வாங்கி கொடுறா. சாரி, பணக்கெல்லாம் கிடையாது. என்ன சங்கர், திடீர்னு இப்படி மாறிட்ட? புரியுது மாமா, நம்ம ஆப்போசிட் டீம்ல போய் பாஸ்கர் மாமா ஜாயின் பண்ணிருக்காரு. அவரை என்கரேஜ் பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறீங்களா தானே? இல்ல, ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வரும்போது ரொம்ப கோவமா இங்க வந்து. இல்ல ஆரம்பத்துல பாஸ்கர் மாமா மேல எனக்கு கோவம் இருந்துச்சு. அப்புறம் பொறுமையா யோசிச்சு பார்க்கும்போது தான் தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் கரெக்டுன்னு அவர் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். மாமா, பிசினஸ் வேற, ரிலேஷன்ஷிப் வேற. இப்போ ஒரே வீட்டுல இருக்கிறவங்க வேற வேற கம்பெனிக்கு வேலைக்கு போறது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். பாருடா, இன்னைக்குதான் நீ என் தம்பி மாதிரி பேசியிருக்க. மச்சான், நான் அந்த ரேகா கம்பெனில போய் வேலை செஞ்சதுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? ஆக்சுவலா அந்த கம்பெனில போய் வேலை செஞ்சது காரணமே நீதான். சுப்பு சகலைக்கு உன் கம்பெனில வேலை போட்டு கொடுத்த, அதே மாதிரி எனக்கு வேலை போட்டு கொடுத்திருந்தனா நான் ஏன் கம்பெனில போய் வேலை செய்ய போறேன்? பரவாயில்ல, எனக்கு பொதுவாவே ஜாலரா அடிக்கிறவங்களை விட அப்படி எதிர்த்து நிக்கிறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் நான் வளர முடியும். ஐ லைக் காம்படிஷன், ஐ வாண்ட் காம்படிஷன், ஐ லவ் காம்படிஷன். டேய், இன்னைக்கு தானே நீ மூளையோடய பேசியிருக்க. டேய் சங்கர், நீ இப்படி பேசுறதும் அவருக்கு செல்போன் வாங்கி கொடுக்கறதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை எதுவுமே சாதிக்காதுடா, சமாதானம் தான் சந்தோஷத்தையே கொடுக்கும். அக்கா எனக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிட்டா. சங்கர், நான் கூட நீ வந்ததும் பெரிய பிரச்சனை பண்ண போறேன்னு நினைச்சேன். இப்ப நீ செஞ்சிருக்கிறது தான் சரியான காரியம். பாஸ்கர் யாரு? என்னோட அக்கா புருஷன், நம்ம சொந்தம், நம்ம உறவு. சகல பாத்தியா, எனக்காக அவன் உயிரை கூட கொடுப்பான். என் மச்சான், என் தளபதி. இதற்கு ஒரு சின்ன செல்போன் சார்ஜர் உனக்கு வாங்கி கொடுத்திருக்காரா? எனக்கு பேர் காஸ்ட்லி போன், ஆண்ட்ராய்டு போன். ஐயோ, என் தளபதி. எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட். குட் நைட்.
என்னம்மா பாத்துக்கிட்டியா? இதுல கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது ரொம்ப ஈஸி. இனிமே இது கொதிச்சதுக்கு அப்புறமா உரமுடிய மூடி அப்படியே கஞ்சியை வடிச்சிட்டோன்னு வச்சுக்கயே, கஞ்சி ரெடி ஆயிரும். அத்தை நேரமாச்சு, ரெடியா? அந்த வந்துட்டே மறக்காம எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருந்தம்மா. அத்தை எனக்கு ஒரு ஆசை. என்னம்மா? முதல்லலாம் நீங்க என்ன ஆசையா மருமகளே மருமகளேன்னு கூப்பிடுவீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ வெறும் ஜோதி ஜோதின்னு மட்டும் கூப்பிடுறீங்க, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. மறுபடியும் என்ன மருமகளேன்னு கூப்பிடுங்க அத்தை. ஐயோ, அப்படியெல்லாம் கூப்பிட்டேன்னு வச்சுக்கையே, உங்க மாமாவும் என் பையனும் என்னை கொன்னே போட்டுருவாவ. அத்தை அதான் நான் சொன்னேனம்மா, ஒரு காலத்துல திவ்யாவும் ராசாவும் பிரிஞ்சு போயிருவாவன்னு நாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். அந்த எண்ணத்துல தானே நான் உன்னைய மருமவளேன்னு கூப்பிட்டேன். இப்பதான் அவிய 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாவல. நாம நினைச்சது எல்லாமே பகல் கனவா ஆயிப்போச்சு. சுந்தரி, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இந்த வந்துடுறேன். அடுப்புல கொதிச்சோன்னே இறக்கி வச்சிருந்தம்மா. இந்த வாரே. சுந்தரி வாடி, டைம் ஆகுது. வந்துகிட்டு தானே இருக்கேன். என்னடி இவ்வளவு நேரம்? சும்மா கத்திட்டே இருக்காதே, வந்துட்டேல. ஜோதி, அத்தைக்கும் மாமாக்கும் மாஸ்டர் செக்அப் பண்ண போறேன். அப்படியே எனக்கும் செக் பண்ணிட்டு வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். வீட்டை பாத்துக்கோ. ஏம்மா, ராசா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர மாட்டான், நீ சாப்பிட்டுக்க. என்னம்மா, நாங்க வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரும். சரியா? பாத்துக்குவா, பத்திரமா பாத்துக்குமா. அடுப்ப மறக்காம ஆஃப் பண்ணிருமா. சீக்கிரமா வாடி. எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதானே. இந்த வயசுல இவங்களுக்கு ஃபுல் பாடி செக்அப் கேக்குதா? எனக்கு ஃபிட்டிங்கா தான் இருக்கு. ஹை, சூப்பரா இருக்கே. ராஜா, நீங்க மட்டும் இப்ப இங்க இருந்தா எப்படி இருக்கும்? வீட்ல யாரும் இல்ல, நீங்களும் நானும் மட்டும்தான். உங்க மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு இப்ப நீங்க இங்க வந்தா நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். ராஜாவை எப்படி வர வைக்கிறது? ஐயோ ராஜா, இப்பதான் நினைச்சோம் அதுக்குள்ள வந்துட்டாரு. ஹலோ, சாம 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 சார். ஐயோ, இல்லை சார், நான் வந்து வீட்டுக்கு வந்துடுறேன் சார். நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார் கண்டிப்பாக. ஆமாம் சார், 10 லட்ச ரூபா தான். ஆமாம் சார், இருக்குது சார், இருக்குது சார். வீட்டு பத்திரம்லாம் இருக்குது சார். ஆமாங்க சார், சொந்த வீடு தான் சார்.
சார் எடுத்துட்டு அரை மணி நேரத்தில் உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் வந்துடுறேன் சார். சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். வீட்டில் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா? ஆமாங்க. ஓ சரி சரி சரி. நான் வீட்டு பத்திரம் எடுக்கலான்னு வந்தேன். நான் உடனே கிளம்பிடுவேன். நீ உன் வேலையை பாரு. வீட்டு பத்திரம் எடுக்க வந்திருக்காரு. யாரோ ஃபைனான்சியரை பார்க்க போயிடுவாரு. ஏதோ அரை மணி நேரத்துல வந்துருவேன்னு சொன்னாரே. இவரை இப்படியே விடக்கூடாது. எப்படியாவது இங்க தங்க வைக்கணுமே. இவரை எப்படி போக விடாம பண்றது? என்ன பண்ணா இவர் இங்கே இருப்பாரு? மாமா நான் சொல்லல, என் பீரோல் தான் மாமா இருந்துச்சு. எடுத்துட்டேன் மாமா. இங்க பாரு, நேரா ஃபைனான்சியர் ஆபீஸ்க்கு வந்துரு. நான் அங்க வந்துடுறேன். சரி மாமா சரி. ஐயோ கிளம்பிடுவார் போல இருக்கே. ராஜாக்கு எப்படியாவது என் காதல் புரியணும். அவர் அடையணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு அவருக்கு அது புரியணும். என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காக இந்த அக்னி பரீட்சையை நான் செஞ்சே ஆகணும். அவருக்கு என் மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் இருக்குன்னு தெரியணும்னா நான் இதை பண்ணி ஆகணும். இந்த பரீட்சை எனக்கு மட்டும் இல்ல ராஜா, உங்களுக்கும் தான்.
ஜோதி, நான் அவசரமா கிளம்புறேன், கொஞ்சம் வீட்டை பாத்துக்குமா. ராஜா, ஐயோ ராஜா, ஐயோ யாராவது காப்பாத்துங்க. எரியுது. அம்மா. ஐயோ அம்மா, ஐயோ ராஜா, ஐயோ. என்ன என்னாச்சு 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 என்ன சொல்லு. எல்லாம் உங்களால தான். நீங்க போற போறன்னு கத்துறீங்க, நான் அப்படியே விட்டுட்டேன் எல்லாத்தையும். ஐயோ எழுந்திரு நீ. உன்னை யார் இந்த வேலையை பண்ண சொல்றா? என்ன ஷோ. சரி சரி ரொம்ப வலிக்குது. பக்கத்துல போயிடலாம். என்னால முடியல, வலிக்குது. ஐயோ எரியுது, ரொம்ப எரியுது. ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்க, டாக்டர் போயிடலாம். ஐயோ டாக்டர் கிட்டயா? அதெல்லாம் வேணாங்க. நீங்க ஒரு பாத்திர தண்ணியில உப்பு கரைச்சு கொண்டு வாங்க, அது போதும். ஐயோ ரொம்ப எரியுது, என்னால நிக்க கூட முடியல. என்ன பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போங்க முதல்ல ப்ளீஸ். இங்க வரு, பெட்ரூம்ல வேணாம். வா வா வா, டாக்டர் போயிடலாம் வா. ஐயோ என்னால வலி தாங்க முடியலங்க. ப்ளீஸ் இப்ப என்ன பெட்ரூம் கூட்டிட்டு போங்க, நான் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும். வலிக்குது. அம்மா எரியுது. அம்மா எரியுதுப்பா. கொஞ்சம் 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 பொறுத்துக்க. உட்கார் உட்கார் உட்கார். இந்த உப்பு தண்ணி எடுத்து எரியுது. தண்ணி எடுத்து உப்பு போட்டு எடுத்து வந்துடுறேன். கொஞ்சம் அப்படியே பொறுத்துக்க பொறுத்துக்க. அந்த வந்துடுறேன். சரி இது நான் என்ன பண்றது? ஐயோ அந்த தண்ணியை கீழே வச்சு என் காலத்துல வைங்க, எரிச்சல் குறையும். அம்மா ஐயோ அம்மா எரியுதே. கொஞ்சம் 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 பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க. ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்க. தண்ணியை போட்டு கொஞ்சம் ஒத்தரம் கொடுங்க. பரவாயில்ல, என் மேல இந்த அளவுக்காவது அக்கறை இருக்கே, அதை இன்னும் அதிகப்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்க. மெதுவா மெதுவா. அந்த கால கொடு. இப்ப பரவாயில்லையா? ஏதோ பரவாயில்ல. உன்னை இப்படியே காலம் பூரா என் காலடியிலேயே உட்கார வைக்கிற, என் காலையே பிடிக்க வைக்கிற. என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் ஓட முடியாது ராஜா. உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்.